கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதினாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சிறு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைகள் கடந்து செல்வோம். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடும், உறவில் நானும் வளர்ந்திடவும் அருளை பொழிந்திடும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தே இனிமை சேர்த்திடுமே. இயேசுவே உம் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடுமே. துணை என்ன நீர் வருகையில் தயக்கமில்லை, தொயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும்.
அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே. நான் தேடினேன் முன்வரவில் மகிழ்ந்தே. வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உம் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடுவே. துணை என்ன நீர் வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடும். உறவில் நானும் வளர்ந்திடவும் அருளை பொழிந்திடும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்தமாக்கி கொண்டீர். விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சாத்தானுடைய கரத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டீர். நாங்கள் உமக்கு சொந்தமாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறீர். உம்மையன்றி உலகில் வேறு எவரும் இல்லை ஆண்டவரே. உலக உறவுகள் எங்களை விட்டு போகும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த என் ஆண்டவர் இயேசு எங்களை விட்டு எந்த சூழ்நிலையில் நீர் போகவே மாட்டீர். கடலில் சென்ற பொழுது, சீசர்கள் கடலில் சென்ற பொழுது படகு அலைப்பட்டது, அலைக்கழிக்கப்பட்டது. அலைகளும் காற்றுகளும் கொந்தளித்தது. ஆனால் இயேசுவோ படகில் இருந்தேன். காற்றே இறையாதே, கடலே அமைதியாக இரு என்று சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தினீர். உடனடியாக நின்று போயிற்று. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி, ஆம், நீர் தேவாதி தேவன், நீர் கத்தாதி கத்தா, நீர் ராஜாதி ராஜா, நீர் சர்வ பலமுள்ள தேவன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடின பாடல்களை ஆசீர்வித்து கொடுத்தீரே ஸ்தோத்திரம். ஜெபவளை ஆசீர்வித்து கொடுத்தீரே நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைக்கென்று வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு பேசும்படியாக ஜெபிக்க. எந்த சொந்த வார்த்தை கேட்க நாங்கள் வரவில்லை, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் வாசித்த அந்த வேத பகுதி பிரியமானவர்களே, கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். கொர்நேலியு, அவரை குறித்து நாம் சற்று தியானிப்போம். 100க்கு அதிபதி என்றால் மாஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும். 100க்கு அதிபதி என்றால் 100 பேருக்கு தலைவன். இதே போன்று இன்னொரு மனிதன் இருந்தான். அவன் யார்? நிக்கேதேமு. ஞாபகம் வருகிறதா? அவனும் ஒரு அதிபதி தான். அதே போன்று ஒரு அதிபதியாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிபதி அவன் 100 பேருக்கு ஒரு அதிபதியாக, ஒரு தலைவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை
தேவனை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இத்தாலியா என்னப்படுகிற ஒரு பட்டாளம், பட்டாளம் என்றால் சொன்னால் மிலிட்டரி, அந்த மிலிட்ரியில் அவன் ஒரு தலைவன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு முதல்ல பார்க்குறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட, த ஹோல் ஃபேமிலி, வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ரெண்டாவது. மூன்றாவது, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். அடுத்து, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இயேசு சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறினார். ஏன் இயேசு அதை வலியுறுத்துகிறார்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணலாம். ஜெபமே ஜெயத்தை கொண்டு வருகிறது. அவர் சொன்னது மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்திலே வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழும் வரைக்கும் முழங்காலில் நின்று ஜெபித்தார். அவர் ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு மாதிரியை நம்ம காண்பித்தார், எப்படி ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபித்து நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார். ஆமென். அதே போன்று பிரியமானவர்களே, இந்த கொர்நேலியனுடைய குணாதிசயங்களை நல்லா கவனிக்கணும். இவனுடைய குணாதிசயங்களை பாருங்க. முதலாவது, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். இரண்டாவதாக, தேவனுக்கு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். மூன்றாவதாக, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். நான்காவதாக, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறதில்ல, ஜெபம் எல்லாரும் பண்ணுவாங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடிய தாவீது தன் வாழ்க்கையில் 3 வேளை ஜெபிக்கிறான். மன்னிக்கவும், தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறான். தானியேல் ஒரு நாளைக்கு தானியேல் 3 முறை ஜெபிக்கிறான். தாவீது 7 முறை ஜெபிக்கிறான். நாம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஜெபிக்கிறோம்? காலை மாலை. நம்ம ஜெபம் கூரை வரைக்கும் கூட போவாது. இன்னைக்கு வெற்றியை காண முடியல அப்படின்னா அதுக்கு முக்கிய காரியம் ஜெபம். தாவீது 7 முறை ஜெபிப்பானோ. நம்ம வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்க? ஜெபக்குறைவு. இது ஒரு வீட்டு கூட்டம். இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா தேவன் நமக்கு கூறக்கூடிய அறிவுரை என்ன? 4 காரியம் பார்த்தோமா? ஆமென். தேவபக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோட தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தாரண தர்மங்களை செய்கிறவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? முதலாவது ஒரு காரியம் எடுத்தோம், தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். அவன் யாருங்க? சரி, இப்போ தேவ பக்தின்னா என்னங்க? பக்தி எல்லாருக்கும் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா சமயத்தாரும் எல்லா மதத்தினருக்கும் என்ன இருக்குது? பக்தி இருக்குதா? ஆமென். பக்தி இருக்குது. அது எந்த மதமாக இருந்தாலும் பக்தி யாருக்குல்ல? எல்லாருக்குமே இருக்கு. கிறிஸ்தவர்களை விட அதிகமாக பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பக்தி என்னால் இவன் என்ன பக்தி உடையவனாக இருந்தான்? தேவன் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவனுடைய பக்தி என்னவா இருந்தது? ஏதாவது விக்கிரகத்தை வெளிப்படுகிறதா? ஏதாவது சொரூபத்தை வெளிப்படுகிறதா? ஒரு மனிதனை வழிபடுகிறதா? ஒரு அரசியல்வாதியை வழிபடுகிறதா? அப்படியானால் இவனுடைய பக்தி எங்கு இருந்தது? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 3:16.
அன்றியும் தேவ பக்திக்குரிய அந்த ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். இருக்கட்டும். தேவ பக்திக்குரிய அந்த ரகசியம் என்பது முதலாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவ பக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரே தேவன் உண்டு என்றும் அவர் மாம்ச சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தினார் என்ற ஒரு விசுவாசம், அதுதான் தேவ பக்தி. பக்தி எல்லாருக்கும் இருக்கும். அதனால் தேவ பக்திக்குரிய அந்த ரகசியம் காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், தேவன் மாமிச சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வதில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அதே தேவன் ஒரு மாமிச சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். இதுக்கு பேர் தான் என்னதுங்க? தேவ பக்தி. அதுதான் கொர்நேலியுவுக்கு இருந்தது. நீங்கள் தேவ பக்தின்னா வேறு அரசியல்வாதியோ இல்லை வேறு விக்கிரகமோ இல்லை எந்த ஒரு பொருளோ அல்ல, அந்த தேவ பக்தி அல்ல. ஆகையால் தேவ பக்தி என்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற ஒரு பக்தியைத்தான் அது குறிக்கிறது. நீங்கள் அப்படி ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா? ஒரே தேவன் உண்டு என்றும் அவர் மாம்ச சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? அதுக்கு பேர் தான் தேவ பக்தி. அப்போ முதல் காரியத்தில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஓகே, பாஸ் ஆகிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? கீழே போவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்னங்க? தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பம் முழுவதுமாக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், அவரையே ஆராதிப்போம் என்கிற வண்ணமாக குடும்பம் முழுவதுமாக என்னவா இருக்கணும் பிரியமானவர்களே? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன? அதிகாரிகளுக்கு பயப்படலாம், ஆட்சியாளர்களுக்கு பயப்படலாம், காவல்துறை அதிகாரிகளுக்கு பயப்படலாம். அது எல்லாமே பயம்தான். பாம்புக்கு பயப்படலாம், பல்லிக்கு பயப்படலாம், எல்லாமே நீங்கள் பயப்படலாம். அந்த பயம் அல்ல இது. இது தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணலைன்னா அவர் நம்மை அடித்து போட்டுருவாரா? அந்த பயமா? நம்ம சர்ச்சுக்கு போகலன்னா ஆண்டவர் ஏதாவது சிக்ஷை தந்துடுவாரா? இல்லை ஏதாவது செய்துவாரா? அப்படின்னா என்ன பயம்? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கள். ஏசாயா 66:2. இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறனே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். அதுதான் என் வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு பயம். நம்ம எதுக்கு பயமடையணும்? வசனத்துக்கு. சிறுமைப்பட்டு, பெருமை இல்லை. 2 பேர் தேவாலயத்தில் சென்று ஜெபித்தார்கள். ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம்பாகம் கொடுக்குறேன். அல்லேலூயா. கண்களை மூடக்கூடாது, கண்களை திறக்கணும். அல்லேலூயா. ஆமென். பரிசேயன் வாரத்தில் 2 தரம் உபவாச ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் கூட அப்படி பண்ண மாட்டீங்க. மாதத்துக்கு ஒரு நாளே ஆளை காணும். அப்போ என்ன சொல்லியிருக்கு? நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் கொடுக்குறேன். வாசிக்க
லூக்கா 18ஆம் அதிகாரம். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல்ல அவனுடைய ஜெபத்துல பெருமை இருந்தது. நான் யார் மாதிரி இல்லை, விபச்சாரக்காரன், அநியாயக்காரன், கொள்ளக்காரன், கொலைக்காரன், இவனை போல நான் கிடையாது. ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தவான். என் ஜெபம் எப்படி இருக்கு பற்றிலாம்? சில பேர் இப்படி தான் ஜெபம் பண்ணும்போது பார்ப்பாங்க, அவருக்கு அது அவ்வளோ மாதிரி கிடையாது, நான் ஆண்டவரே இவ்வளோ மாதிரியும் கிடையாது, தன்னை பரிசுத்தமாக காமிற மேட்டிமையான ஜெபம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நல்ல கவனிங்க, திரும்பவும் வாசிங்க. தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர். நான் பாருங்க, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். மற்ற மனுஷரை சுத்திட்டு பக்கத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இங்க வந்துட்டான். நான் மற்ற மனுஷரை போல இல்ல, இந்த பக்கத்துல இருக்கானே இந்த ஆயக்காரனை போலவும் இவனை போலவும் நான் இல்ல. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமா, இதுக்கு ஒரு ஸ்தோத்திரமா? ஆமென். மற்ற மனுஷரை போலவும் கிடையாது, இந்த ஆயக்காரனும் போலவும் கிடையாது. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரி, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அடுத்தது பாருங்க, அவங்ககிட்ட நல்ல குணத்தை. வாரத்துக்கு 2 தரம், 2 times ஆஃப் எவ்ரி வீக். ஒவ்வொரு வாரமும் 2 முறை அவன் உபவாசிக்கிறான். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று. சம்பாத்தியத்தில் இல்லைன்னா இவன் ஆபிரகாம்ட குமாரன் இல்லை, சரிதானங்க? ஆபிரகாம் என்ன செய்தான்? அவனுடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்தினான் என்று ஆதியாகமும் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவனுடைய சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துகிறான். நல்ல குணம் தானே? கொர்நேலியுக்கும் 4 குணம் இருந்தது பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆயக்காரனுக்கு, அவன் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர் போல நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் இல்லை. அப்போ இவன் பரிசுத்தமாக வாழ்கிறவன், சரிதானா? 2வது, வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக இருக்கிறான். மோங்கலிட்டு வாங்க, யாராவது தூக்கம் வந்தனா மோங்கலிட்டு வாங்க, கண்ணை திறங்க. உங்கள் கண்ணு தான் எனக்கு தெரியுதா? எனக்கே பொடி கண்ணு. யார் தூங்கலை? உங்களை சொல்லலைண்ணா, தூங்குற ஆளுக்கு தான் நான் குத்துறது பிடிக்கும், தூங்காத ஆளுக்கு ஏன் பிடிக்குது? ஆமென். நாங்கள் தான் ஆவியில் எல்லாத்தையும் உணர்வோமே, யார் தூங்குறா யார் தூங்கலைன்னா ஆவியிலே புரிஞ்சுப்போம். ஊழியக்காரனை ஏமாற்ற முடியாது. ஆமென். கவனிங்க, நல்ல செய்தி, அருமையான செய்தி. உங்கள் குடும்பம் ஏன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படலைங்கிறதுக்கு சரியான ஒரு காரியம். வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறான். அடுத்து என்ன? சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று. எவ்வளோ காரியம். முதலாவது பரிசுத்தமாக வாழ்கிறான், விபச்சாரக்காரன் கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, நம்ம பெர்ஃபெக்ட். 2வது, வாரத்தில் 2 தரம் உபவாசம். 3வது, எல்லா சம்பாத்தியத்துலேயும் தசமபாகம். போனஸ் வந்தால் சில பேர் ஒழிச்சு வச்சுடுவாங்க, தசமம் வராது. நம்ம சபையில் சில பேர் இருக்காங்க, போனஸ் வந்தோன்னா தசமபாகமே வராது. அப்படிப்பட்ட ஆள் நம்ம சபையில் இருக்காங்க. வேறு எல்லாம் சம்பாத்தியத்தில் வரும், வருமானத்தில் வரும், ஆனால் போனஸ் அவன் சும்மா கொடுக்கான். இது உழைப்பின் பலன், அதில் கொண்டு தசமபாகம் கொடுக்க மாட்டாங்க. அது கர்த்தரை ஏமாத்துறான், அவ்வளோதான். ஊழியக்காரனுக்கு அல்ல, தசமபாகம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. மல்கியா 4:6 அவர் சொல்கிறார். ஆமென். அப்போ எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துகிற ஒரு நல்ல குணம் யாருக்கு இருக்குது? இந்த பரிசேயனுக்கு இருக்கு. தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று. அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான், அமைதியான ஜெபம். எப்படி அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாளோ அதே போன்று அவன் ஜெபிக்கிறான். இவன் ஜெபத்தில் முதல்ல பெருமை இருக்கிறது, தன்னை தாழ்த்தலை. ஆமென். ஆனால் இவ்வளவு காரியம் அவனுக்கு இருக்கிறது. அடுத்து வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறான்.
நின்று தன் மார்பில் என்ன செய்கிறான்? அடித்து கொண்டு தன்னுடைய தாழ்மையான ஜீவியத்தை அங்கு வெளிப்படுத்துகிறான். தேவனே, உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லைப்பா, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை. ஒருவேளை அந்த பாடலை பாடி கூட அவன் வந்திருக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறது கூட துணியல்ல, தன்னை முற்றிலும் தாழ்த்துகிற ஒரு அனுபவம். அடுத்து யாரை பற்றியும் பேசலை, மற்றவர்களையோ இல்லது இந்த பரிசேனையோ யாரை பற்றியும் பேசலை, தன்னை தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்துகிறான். நம்முடைய ஜெபத்தில் நாம் மற்றவர்களை குறித்து எதுவும் நினைக்க கூட கூடாது. அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக மாத்திரம் வைத்து மார்பிலை அடித்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? பாவியாக என்மேல் கிருபையாயிரும். ஆமென். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நான் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய கிருபை என்று அவனுடைய ஜெபம் பெரிய ஜெபம் இல்லை, நீண்ட ஜெபம் இல்லை. இந்த 2 பேருடைய ஜெபத்தில் எது பெரிய ஜெபம்? பரிசேயனுடைய ஜெபம் தான் பெரிய ஜெபம். பரிசேயன் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறான்? ஆண்டவரே பொருளாசக்காரன், ஆண்டவரே அநேகக்காரன், ஆண்டவரே பச்சைக்காரன், அந்த கொலகாரன், இந்த குடிக்காரன், அவனை எல்லாவற்றையும் விட இவ்வளோ ஜெபம் சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆண்டவரே, மற்றவங்களை போல கிடையாது ஆண்டவரே, நான் உபவாசம் கரெக்டாக பண்ணுவேன் ஆண்டவரே. ஆமென். அடுத்தது என் சம்பாத்தியத்தில் சில பேர் தசம்பாகம் கொடுக்க மாட்டாங்க, அல்லது போனஸ் வந்தால் கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படி இல்லை ஆண்டவரே, என் சம்பாத்தியம் எது வந்தாலும் சரி அதை நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த ஜெபம் பெரிய ஜெபம். ஆனால் இவன் அப்படி இல்லை. தன் கண்களை ஏறிருக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆமென் என்று அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் அவன் அல்ல, பரிசேயன் அல்ல. பரிசேயன்ட்டு நல்ல குணம் இருந்ததா? பரிசுத்தம் இருந்தது, உபவாசம் இருந்தது, தசம்பாகம் அருமையாக செலுத்துகிறான். எல்லாமே தேவனுக்கு உகந்ததாகத்தான் இருந்தது. அவனுடைய பெருமை உள்ள ஜெபத்துக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். ஜெபம் தாழ்மையாக செய்யப்பட வேண்டும். ஆமென். ஒரு முறை நம்முடைய சபைக்கு ஒரு சகோதரி வந்தாள். அந்த சகோதரி வந்த பொழுது 2 சிறு குழந்தைகள் இருந்தார்கள். சபைக்கு வந்தபோது காலையில் இன்னும் ஆராதனை ஆரம்பமாகலை. அதற்கு முன்பாக வந்துவிட்டு என்னிடத்தில் வாழ்த்துதல் சொல்லிவிட்டு பேசினாள். பேசும்போது சொல்கிறார், நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பேன். உண்மை சம்பவம் இது. நான் காத்திருந்து ஜெபிப்பேன், நான் அதிக நேரம் ஜெபிப்பேன். ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி தருவார். அடிக்கடி என்கிட்ட பேசுவார், அடிக்கடி என்னுடைய உடன்படுவார், இடைபடுவார் என்று ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பதாகவும் அடிக்கடி பேசுவதாகவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சில காலங்கள் சபைக்கு வந்த பிற்பாடு ஒரு நாள் உங்களுக்கு உடல்நல சரியில்லை என்று சொல்லி ஜெபிக்க அழைக்கப்பட்டேன். வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். தலையில் கை வச்சு கர்த்தராகிய இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன உடனே அந்த பெண்ணுக்குள் இருந்த ஆவியானது அலைக்கழித்து தன்னுடைய உடைகளெல்லாம் களைய ஆரம்பித்தது. என் கூட என் மனைவி இருந்தார்கள் என்று நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் உடனே அதை ஆடையை சரிப்படுத்தினார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கண்ணு கூட சரியாமல் தெரியாமல் போயிட்டுன்னு சொன்னான். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. பிசாசு என்ன? அது காரணம் பெருமை. பெருமையை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தட்டும், அதை செய்யட்டும். எனக்கு அப்படி பேசுவார் தேவன், இப்படி பேசுவார், அப்படி வெளிப்படுத்துவார். நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க 36 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன்.
ஒரு விசுவாசிகிட்ட 2 நிமிஷம் பேசினாலே அவங்ககிட்ட என்ன ஆவி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஒரு மனிதனோடு நான் பேசுவேனானால் அவனுக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்பதை நான் பகுத்தறிந்து விடுவேன். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்ம புரிஞ்சிடலாம். யாருக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தீர்க்கதரிசி சொல்லும்போது ஒரு அறைக்கு நான் போகிறேன், ஒரு வீட்டுக்கு செல்லுகிறேன். அங்கு வாலிபர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஆராதனைக்கு ஒழுங்காக செல்வார்கள், நன்றாக பைபிள் வாசிப்பார்கள், எல்லாரும் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வீட்டில் நான் பார்க்கும் பொழுது அரை நிர்வாணமான பெண்களுடைய ஃபோட்டோக்கள் அந்த வீட்டில் இருந்ததுங்கிறார். ஆமேன். நன்றாக உடை உடுத்திருந்த பெண்கள் அல்ல, அரை நிர்வாணத்தோடு இருக்கிற அந்த பெண்களுடைய ஃபோட்டோக்கள் அந்த வாலிபர்கள் அங்கங்கே வைத்திருக்கும் பொழுது அந்த வாலிபனுக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்பதை அவர் பகுத்தறிந்து, உன்னுடைய கிரியைகளே நீ யார் என்பதை குறித்து என்ன செய்கிறது? சாட்சி கொடுக்கிறது. அந்த கிரியை வைத்து பார்க்கும்போது இவனுக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய கிரியைகளை நம்ம பார்க்குறோம். நம் ஒவ்வொருடைய கிரியைகளையும் தேவன் பார்க்கிறார். ஆமேன். அப்பொழுது நமக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். அதே போல் நாமும் கண்டுபிடிக்க முடியும். ஆவிக்குரிய 9 வரங்களிலே ஆவிகளை பகுத்தறியும் வரம். அதே போன்று பாருங்கள், அந்த பெண் தன்னை என்ன செய்தாள்? மேன்மை பெருமைப்படுத்தி கொண்டாள். கடைசியில் பிசாசு பிடிச்சி கடைசியில் மறுபடியும் எங்கே போயிட்டா? விக்கிரக வழிபாட்டுக்கு போயிட்டா. அதான் கேவலம். ஆமேன். இப்போ எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியல. எங்கேயோ சமாதான பக்கத்தில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், தெரியல. பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு தன்னை, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதே வசனத்தில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். பாருங்க, அதுக்கு முந்தின வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் அல்ல, இவனே, அதாவது பரிசேயன் அல்ல, இந்த ஆயுக்காரனே. ஆமேன். நீதிமானாக்கப்பட்டவனாக சந்தோஷமாக போகிறான். ஆமேன். அதுதான் நம்ம பாடல் கூட உணர்ந்து பாடுற பாட்டாக இருக்கணும். ஒரு பாடல் பாடினா சும்மா ஏதோ கத்தக்கூடாது. பாடல் நேரத்தில் கத்துவதை விட, அதிக சத்தம் இடுவதை விட உணர்ந்து பாடுகிறது தான் நல்லது. ஒரு நாள் சென்னைக்கோ எங்கேயோ நான் போயிட்டு வந்த பிரயாணமாக, சென்னையோ மும்பை எனக்கு ஞாபகம் இல்லை. ட்ரெயினில் ஒரு ஓரமாக நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது தேவனுடைய ஆண்டவரை தியானித்து கொண்டே வந்தேன். நான் தனியாக போயிட்டு வந்தேன். சன்னல் ஓரமாக இருந்த பொழுது ஆண்டவரை நினைத்து என்னை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி நான் பாடிக்கொண்டே வந்தேன். அது என்ன பாட்டு தெரியுமா? பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. கழுவிட்டார் தூயதம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். கழுவிட்டார் தூயதம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. இந்த பாடலை நான் பாடிக்கொண்டே வந்தேன். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாகவோ மற்றவர்களுக்கு முன்பாகவோ நம்மை ஒரு பெரியவனாக ஒரு நாளும் கருதாதீர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருக்கட்டும், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷத்தில் அவனை நீதிமானாக்கிடுவார். ஆமேன். தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு முறை அவருடைய சபையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரருடைய பெயரை சொல்லி அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுறார். அடுத்த நிமிஷமே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் அவர்கிட்ட. நீ அவரை சுட்டி காட்டுகிறாய், இப்பொழுது அவன் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்துவிட்டால் நீதான் குற்றவாளியாக இருப்பாய். நீங்கள் புஸ்தகம் வாசிக்கிறவங்களுக்கு புரியும்.
நீ அவனை குற்றப்படுத்துகிறாய். ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்வான்? நீதிமானாகிடுவான். நான் அவனை மன்னித்து விடுவேன். அவனை குற்றப்படுத்தினதற்காக நீ குற்றவாளி ஆவாயின்னு சொன்னாராம். அதனால் நம்ம யாரையும் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல, நீ தீர்க்கிற தீர்ப்பின்படியே தீர்க்கப்படுவாய். இப்போ பயப்படணும். அவனுடைய ஜெபம் பாருங்க, சுருக்கமான ஜெபந்தான், ஆனால் அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். வாசிங்க. அவன் தன்னைத்தான் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் தன்னை உயர்த்தப்படுவான். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். புரியுதா? அப்போ அவன் தன்னை என்ன செய்கிறாங்க? தாழ்த்துக்கிறான். ஜெபம்னா நீண்ட நேரம் ஜெபம் இல்லைங்க, காத்திருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஜெபம்ங்கிறது என்ன? தோரம் பருப்பு 2 கிலோ, சிறு பருப்பு ஒரு 1/2 கிலோ, அடுத்தது மேலே என்ன சீரகம் ஒரு 100 கிராம், வெந்தயம் ஒரு 1/4 கிலோ, இதெல்லாம் லிஸ்ட்டு போடுற மாதிரி ஆண்டவர்கிட்ட லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் ஜெபமா? அநேகருக்கு என்ன தெரியாதுன்னா, ஜெபம் என்ன விண்ணப்பம் என்னன்னு தெரியாது. விண்ணப்பம் வேற, ஜெபம் வேற. புரியுதா? விண்ணப்பம்ங்கிறது இதுதான், என்னென்ன காரியம் ஆண்டவரே செய்யுங்க, இதுக்கு பேர் விண்ணப்பம். ஜெபம் அப்படிங்கிறது இல்லைங்க. இயேசு விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொன்னாரா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? இன்றைக்கி நம்ம பண்ணுறதெல்லாம் என்னது? ஆண்டவரே என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும் ஆண்டவரே, நடக்கவே மாட்டேங்க ஆண்டவரே, தடையாக இருக்க ஆண்டவரே, என் புருஷன் இருக்காரு ஆண்டவரே, கொஞ்சம் மண்டையில் தட்டி சரி பண்ணுங்க ஆண்டவரே, அப்படிங்க இப்படின்னா எல்லாம் விண்ணப்பம் தான். இதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஜெபம்னு நினைக்கிறீங்க. இன்னும் இது விண்ணப்பம். அல்லேலூயா. விண்ணப்பம் வேற, ஜெபம் வேற. ஜெபம் அப்படின்னா எதை பற்றி, நம்ம குடும்ப காரியத்தை எதை பற்றியும் இருக்கக்கூடாது, தேவனை மாத்திரம் தியானித்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு அமர்ந்திருப்பது தான் ஜெபம். ஆமென். புரியுதா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இவ்வளோ நாளும் விண்ணப்பம் தான் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பாட்டு, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. பெர்கன்ஸ் ஐயாவில் சொல்லி கொடுத்துட்டாங்க, விண்ணப்பத்தை கேட்பாலாம் கண்ணீரோட. ஆமென். கோயம்புத்தூரில் பாஸ்டர் ஜேம்ஸ் சொல்லுவார். அவங்க சபையில் ஒரு விசுவாசி இருக்காங்களா, ரொம்ப படிப்பே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்களாம். அப்போ இந்த பாட்டு, ஒரு பாட்டு பாடிச்சு, எல்லாருக்கும் பாட்டு பாடணும்னு ஆசை, குரல் எப்படி இருக்கோ அது யாருக்கும் தெரியாது. ஆமென். எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அந்த அம்மா சாட்சி சொல்லும்போது, என்னை பற்றி கேட்பவரே, அந்த அம்மாவுக்கு விண்ணப்பத்தை கேட்பவரவனே தெரியல. அந்த பாட்டு அந்த அம்மா புரிஞ்சது, என்னை பற்றி கேட்பவரே அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. அவர் பாஸ்டர் ஜேம்ஸ் அவரை தமாசா சொல்லுவாருங்க. அவங்க எப்படி பாடுவாங்கன்னா, என்னை பற்றி கேட்பவரே. அல்லேலூயா. அதேமாதிரி அநேகருக்கு பாட்டு புரிகிறது இல்லை. எதுக்கு பாடுதோம், ஏன் பாடுதோம், ஏன் கை தட்டுறோம்? புரியுதா? எதற்காக பாடுறோம், ஏன் பாடுறோம், ஏன் கை தட்டுறோம், ஏன் உருள்றோம், ஏன், அதுக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ உணர்ச்சி வசம் வந்தாச்சுன்னா உடனே ஆட்டம் தான். அதுவும் இல்லை பிரியமானவர். அமைதியான ஜெபத்துக்கும் தேவன் பதில் தருவார். அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஜெபம்னா ரொம்ப கத்தணும், ஆண்டவரே இறங்கி வரும், அப்படி இல்லை. ஆமென். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட நமக்கு இன்னும் புரியலை. அவன் தன் இருதயத்தில் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். அவர் என்ன செய்தார்? நீதிமானாக்கப்பட்டான். ஆயக்காரன் அல்ல, ஆனால் அவங்ககிட்ட தான் நல்ல நல்ல காரியம் இருந்தது. அவன் அல்ல. இன்னைக்கு அதை தான் நினைக்கிறேன். விசுவாசிகள்கிட்ட கோட்பாடு என்ன பாஸ்டர் பெரியவரோ, அவர் அங்கே ஓட்ட இங்கே ஓட்ட, அங்கே சூத்த அங்கே சொல்ல, அப்படி இருக்காருன்னா அப்படி இல்லை. நான் அநியாயக்காரர், உபச்சாரக்காரர், யாரையோடையும் நான் பரிசுத்தமாக இருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி விசுவாசியை நினச்சான். அதனால தான் கிளினிக்கே போயிட்டுருக்கான். எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு நான் கேட்குறேன். நீ இயேசுவை நோக்கிப்பார்.
ஏசாயா 45:22 சொல்கிறது, பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். லுக் அண்ட் மீ. நீ என்னை நோக்கி பாரு, வேற யாரையும் பார்க்காத. இயேசுவை நோக்கி நீங்க பாருங்க. மற்றவங்களை கணக்கிலே எடுக்காதங்க. முடிஞ்சா அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அந்த சகோதரி தன்னை பெருமைப்படுத்தி என்கிட்ட பேசினான். ஆண்டவர் என்கிட்ட அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், நான் இவ்வளோ நேரம் ஜெபத்தில் இருப்பேன், அதில் இருப்பேன். கடைசியில் பாருங்கள், கிறிஸ்துவை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அதே போன்று தான் எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கார். நல்ல அருமையான ஊழியக்காரர். நான் அவரோடு தொடர்பு கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. நான் ஒரு நாள் எனக்கு அவருடைய ஆவிக்கும் என்னுடைய ஆவிக்கும் சரியான ஒரு ஒருமனம் வரல. என் மனைவி இடத்துல சொன்னேன், ஏம்மா அவருடைய ஆவிக்கு எனக்கு ஒத்து போகலை, அவருடைய ஆவிக்கு ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை இருக்குது என்று என் மனைவி இடத்துல சொன்ன பொழுது, அது எப்படி, அவங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ கேட்டு பாருங்கள், கடைசியில் இந்த செய்தியை விட்டு விலகி போயிட்டார். இப்போ ஊழியம் இல்லை. ஊழியம் இருக்குது, ஆனால் அவரை சார்ந்தவர்கள். அவ்வளோ மகத்துவமாக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் தான். ஆனால் அந்த ஆவியினுடைய கிரியைகள் சரியில்லைன்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக என் மனைவிடத்தில் சொன்னேன், இந்த ஆவி சரியில்லைம்மா, நான் குற்றப்படுத்துகிறேன்னு நினைக்காத, என்னுடைய ஆவியில் அது ஒத்து போகலை. ஆனால் காலம் சென்றது, பார்க்கும் பொழுது தவறான போதகத்தை எடுத்து சொல்லி அதனால் சபைகள் சிதறி, ஆத்மாக்கள் சிதறி, ஊழியத்திலே பயங்கரமான ஒரு இழப்பு ஏற்பட்டது. பாருங்கள், நீங்கள் ஆவிகளை என்ன செய்ய முடியும்? பகுத்தறிய முடியும். நான் அல்ல, நீங்களும் பகுத்தறிய முடியும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் காத்து இருக்கணும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வரங்கள் எங்கே? 9 வரங்கள் ஏன் நம்ம சபையில் கிரியை செய்யலை? ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் கேட்கணும், காத்திருக்கணும். அதான் முக்கியம். சரி, இப்பொழுது கவனிங்கள். கொர்நேலியுவுக்கு நம்ம போயிடுவோம். அப்போஸ்தலர் 10:2 முதலாவது என்ன இருந்ததுங்க? முதல்ல அவர்கிட்ட என்ன குணம் இருந்தது? தேவ பக்தி என்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதின் பேரில் ஒரே தேவனில் உள்ள ஒரு விசுவாசம். ஒரே தேவன் என்று விசுவாசித்தால் அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாகும். அவருடைய நாமத்தில்தான் ஞான ஸ்நானம். அதுதான் தேவ பக்தி. இரண்டாவதாக, அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். தேவனுக்கு பயப்படுதல் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படின்னா பயம் அப்படிங்கிறது அந்த வசனம் ஏசாயா 66:2 ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நறுங்குண்டு. ஆமென். தன்னை சிறுமைப்படுத்தி கொள்ள வேண்டும், தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆவியில் நொறுக்கப்பட்டவர்களாக, ஆவியில் நறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கணும். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் வசனத்துக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பயப்படணும். ஐயோ, வசனம் இப்படி அல்லவா இருக்கிறது, ஆனால் நான் இப்படி அல்லவா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். என்னை மாற்றுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க. அதைத்தான் நாம் செய்ய முடியும். நாம் யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆமென். நம்ம எல்லாரிடத்தில் என்ன இருக்கிறது? குறைகள் இருக்கிறது. ஆனாலும் நீர்தான் எனக்கு உதவி செய்யும். உதவி வரும் கண்மலையை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். அப்போ அதை மாற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். ஆகையால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் என்பது தன் வீட்டார் அனைவரோடும் வசனத்துக்கு பயப்படுகிறது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. வசனம் இப்படி சொல்லுகிறது என்றால் என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன இழப்பீடு வந்தாலும் சரி, நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். குடும்பத்தார் அனைவரும் வார்த்தைக்கு பயந்தாங்க. ஆமென். அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவளை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. ஆமென். பாருங்கள், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். கர்த்தர் கடைசி நாளில், ஆபிரகாமே உன் ஒரே மகன் ஏகசுதன் நான் காண்பிக்கும் மோரியா மலையில் கொண்டு அவனை என்ன செய், பலி செலுத்து என்றார். ஆபிரகாம் எந்த வார்த்தையும் என்ன செய்யல, எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. தன் மனைவியிடத்துலையும் ஆலோசனை கேட்கல. ஏன்னா மனைவியானவள் யாரு? பலவீனமான ஒரு பாண்டம்னு பைபிள் சொல்லுது. மனைவி கிட்ட சொல்லியிருந்தா என்னாகும்? நான் பெத்த பிள்ளை, தவம் இருந்து பெத்த பிள்ளை, இதை கொண்டு பலி செலுத்த சொல்கிறீங்களே, உங்கள்கிட்ட தேவன் தான் பேசினாரா அல்லது பிசாசு பேசினதா அப்படின்னு அவள் ஒரு பெரிய அமர்க்களமே பண்ணியிருப்பான். அல்லேலூயா. பெரிய அமர்க்களமே பண்ணியிருப்பான். சரிதானா? ஏன்னா பெத்த தாயில் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், தன் மனைவியாக சாராள்கிட்ட சொன்னால் என்னாகும்? தடைபட்டு போகும், தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போகும் என்றதுனால சில காரியங்களை மனைவிக்கிட்ட கூட சொல்லக்கூடாது. நீங்கள் புழுக்கு புழுக்குன்னு எப்போ பார்த்தாலும் மனைவிக்கிட்ட சொல்கிறது, கணவன் மனைவிக்கிட்ட சொல்கிறது, இல்லை ரொம்ப பாசமாக இருக்காவலாம். சொல்ல வேண்டியது தான் சொல்லணும், சொல்லக்கூடாது. ஆமேன். மனைவி யோசிக்கிறாங்க, அப்போ நிறைய காரியங்களை என்கிட்ட அவர் மறைச்சிட்டாரோ, இல்லை அவங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அகத்தின் அழகு என்ன செய்யணும்? முகத்தை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சுட்டு வச்சுக்கிறேன். ஆமேன். நிறைய காரியங்களை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிருக்காங்க போல் இருக்க. சொல்லலாங்க. என்ன காரியம்? தேவ சித்தத்தை நிறைவேறுவதற்கு தடையாக இருக்குமானால் அதை சொல்லக்கூடாது, அவ்வளோதான். மற்றதில்லை. கூடிய வரைக்கும் நான் என் மனைவிக்கு மறைக்கிறது இல்லை தான். ஆமேன். இருக்கிறீங்களா? என்ன கண்டுபிடிச்சிட்டியா? அவ கண்டுபிடிச்சிட்டான். என் கூடவே இருக்கான் பார்த்தீங்களா? என்னுடைய அடிச்சுவடுகள் அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டு பிள்ளைவன். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. இல்லைன்னா வாரம் வாரம் சென்னையிலேருந்து யாராவது ஆராதனைக்கு வருவானா? எந்த விசுவாசியாக வருவாங்க? பகலை பூரா கார் ஓட்டி, அதனால் ஏதோ வருமானத்தை ஈட்டி அந்த கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி செய்து ஓடோடி வந்து ட்ரெயினில் ஏறி, ரிசர்வேஷன் கிடையாது, அன்ரிசர்வ், ஏறி எங்கேயாவது லக்கேஜ் வைக்கிற இடத்துல ஏறி படுத்து தூங்கி, இல்லை தூங்காமல், ஆமேன், அங்கேருந்து ஒருப்பட்டு ஓடி வர்றான். ஏன் தெரியுமா? தேவனை நேசிக்கிறான் என்பது அதுதான் அடையாளம். ஆராதனைக்கு ஏன் வரல, எதுக்கு வரல, அப்படியா இப்படியான்னா எனக்கு அதில் ஒன் மைண்டே கிடையாது. நான் எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை காட்டில் என் தேவனுடைய வாசல்படியில் தங்கியிருப்பதைத்தான் நாடுவேன்னு சொன்ன அந்த அனுபவம் தாங்க. சென்னையிலேருந்து பணம் செலவழித்து வாரம் வாரம் இப்போ 2 மாதம் ஆக போகுது. 2 மாதம் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஆக போகுது. யாரு முடியும்? நான் பெருமைக்கு சொல்லலை, தேவன் மேல் உள்ள அன்பு. பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறதுங்கிற. அதை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏவணும். ஆமேன். அது ஆகஸ்ட் 15 அந்த தேதி முடிஞ்சு அவன் போகும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை நாட்கள். ட்ரெயினில் காலே வைக்க முடியாது. கிட்டத்தட்ட 5 மணி ட்ரெயினை விட்டு 4 மணிக்கு 8:30 ட்ரெயினுக்கு 4 மணிக்கு லைனு. 8:30 மணிக்கு போனோம். போலீஸ்காரங்க எல்லாம் வரிசையாக அனுப்புவாங்க. அந்த வரிசையில் பேக்கை வச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அவ்வளோ நேரம் 5 மணி நேரம் காற்று கிடந்து அந்த ட்ரெயினில் ஏறி ஒரு இடத்த பிடிச்சி அவன் போயிருக்கான். தூங்கியிருப்பானா? மறுநாள் அவன் கார் ஓட்டி ஆகணும். கார் ஓட்டும்போது தூக்கம் வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அவர் அதிகமாக செய்திருக்கிறார். தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் சொல்லுது. ஆமேன்.
அல்லேலூயா. கவனிங்க. அப்போது அவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? நடுங்கணும். குடும்பமாக தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கணும். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு, அதுதான் வசனத்துக்கு பயப்படுகிறது, வார்த்தைக்கு பயப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். அந்த குடும்பம் முழுவதும் ஒன் காட், ஒன் ஃபைத், ஒன் பேப்டிஷம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம், ஆமென், ஒரே விசுவாசம். அதில் அந்த குடும்பம் முழுவதும் முதல்ல இருக்கணும். ஆமென். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், மிகுந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறானா? மிகுந்த தான தர்மங்கள் செய்கிறான். சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, எச்சிக்கையினால் காக்கா வரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சிக்கையினால் காக்கா வரட்டினா இதில் இருக்கிற பற்க காக்காவுக்கு போய் விழுந்துடக்கூடாதுன்னு விரட்ட மாட்டாங்களாம். ஏன்னா சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன், சாப்பிடும்போது இந்த பாயசம் நக்கிற மாதிரி நக்கி முடிச்சிருவாங்க. தட்டில் ஒரு பற்க இருக்காது. அப்படி ஆளை நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்க பார்த்தேன், சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா ஒரு பருக்கம் இல்லை, கொஞ்சம் சாம்பார் கூட இல்லை. அவளுக்கு அப்படியே வலிச்சு நக்கிட்டாயா. அல்லேலூயா. என் உண்மையை தான் சொல்கிறேன். உலகத்தில் பெரியவர்கள் சொல்லுவாங்க, எச்சிக்கையினால் கூட காக்கா வரட்ட மாட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அது உண்மை தானே. அதுபோல் தான தர்மமா, யாராவது ஒருத்தர் கூட நம்ம போனோம், ஊழியத்துக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது போகிறோம், பார்ப்பாங்க யார் நமக்கு டீங்கி வாங்கி தருவார்னு அவங்களுக்கு காக்கா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா, சரிங்களா, ஒரு டீ சாப்பிடுவோமா அப்படின்னு இவரை கூட்டிகிட்டு போவார். அவர் தலையில் வச்சு கட்டிடுவார். அதுவும் நம்ம சபையில் உண்டு, அதுவும் தெரியும். ஆமென். புரிஞ்சிருப்பீங்க. டீ வாங்கி தர்ற மாதிரி ஒரு டீ சாப்பிடுவோமா அப்படின்னு கூப்பிட்டு போய் என்ன செய்வார்? அவர் டீக்கு காசு கொடுக்க மாட்டார். கூட கூப்பிட்டு போனார் பாருங்க, அவர் தலையில் கட்டுவார். ஏன்னா இது வருஷ கணக்கில் அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியும் ஆட்கள் இருக்காங்க. கேட்டால் நாங்கள் விசுவாசிங்கிறாங்க. தான தர்மம் எப்படி செய்ய போகிறாங்க இவங்க? தசம்பாகத்தில் உண்மை இல்லை, தான தர்மம் செய்கிறதுல உண்மை இல்லை. அப்போ என்ன செய்யணும் பிரியமானவர்களே? ஏழை எளிய மக்களுக்கு வயிறார கூப்பிட்டு உணவு கொடுங்க. அல்லைன்னா என்ன செய்யுங்க? உடைகள் கொடுங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் தரல. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் தரலன்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறோம். கொர்நேலியு எவ்வளவு மேன்மையான ஒரு மனிதனாக இருந்தான் பாருங்க. தன் வீட்டார் அனைவரோட தேவபக்தியாக இருந்தான். அடுத்து தான தர்மங்களை செய்கிறவனாக இருக்கிறான். தானம் தர்மங்கள் இதெல்லாம் நம்ம செய்யணுங்க. நாம் சில வேளை அப்படி தான் நினைக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு எதையாவது நம்ம செய்யணுங்க. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் பேரப்பிள்ளைகள் உண்டு, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொர்நேலியுவுக்கு அந்த குணாதிசயம் இருந்தது. கடைசியாக அதை நம்ம பார்த்துட்டோம். அவன் தேவனை நோக்கி என்ன செய்தான்? எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் 100க்கு அதிபதி. அந்த மிலிட்ரி, அந்த பட்டாலியனுக்கு 100 பேருக்கு அவன் தான் தலைவனாக இருந்து அவ்வளோ பேருக்கும் வேலை கொடுத்தாகணும், அவ்வளோ பேரும் நடத்தணும். ஆமென். நாட்டை காக்கணும். அப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் மிகவும் சரியாக நடந்து கொள்கிறான். சரி, இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? வாசிங்க அடுத்த வசனம். 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. போதும். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி வேளையில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபத்தில் இருக்கிறாரு, காத்திருக்கிறாரு. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும்.
கொன்னலிவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு. ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா, கொர்நேலியு என்று அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தூதன் வந்து நிற்கிறார். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா? என்னைக்காவது வந்திருக்காரா? பிச்சைக்காரன் தான் வந்திருக்கான். ஆமென். தூதன் யாராவது வந்திருக்காங்களா உங்கள் வீட்டுக்கு? நத்திங் பாஸ்டர். வருவாரா? ஆமென். இவ்வளவு காரியம் இருந்தா தூதன் அங்கு வந்து ஆகணும். மரியாள் இடத்துல தூதன் இறங்கி வருகிறான். ஏன்? மரியாள் எப்படிப்பட்ட பெண்? தேவனுடைய கிருபையை பெற்றவள், ஆராதனைக்கு தவறாமல் போகக்கூடியவள். அன்றைக்கு தேவாலயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதை வீட்டில் வந்து என்ன செய்கிறார்? தியானிக்கக்கூடியவராக இருக்கா. நீங்கள் சபையில் செய்தியை கேட்டுட்டு அதோடு மூடிட்டீங்கன்னா போச்சுது. சபையில் செய்தி கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு வீட்டில் போய் பைபிளை முன்ன வச்சு என்ன செய்யணும்? தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே அவருடைய கனியை தந்து இளவயதாம் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். சங்கீதம் 1வது சங்கீதத்தை பிள்ளைகளுக்கு நல்ல மனப்பாடமாக சொல்லி கொடுத்துருங்க. எல்லா படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் என்ன தெரியணும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எல்லா பெற்றோர்களும் சொல்லி கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் என்ன செய்யணுங்க? தியானமாக இருக்கணும். மரியாள் அன்றைக்கு தேவாலயத்தில் பிரசங்கித்த அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வீட்டில் என்ன செய்தாங்க? தியானித்தாள். எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? போன வாரம் செய்தியை கேட்டு வீட்டில் போய் தியானித்தவர்கள் எத்தனை பேர்? கை தூங்க பார்க்கலாம். தியானித்தீங்களா? மற்றவங்க உன் தலை கீழே போகிறத பார்த்தே கண்டுபிடிச்சாச்சு. அல்லேலூயா. செய்தியை கேட்டதோடு சரி. ஆமென். நீங்கள் எவ்வளோ கூச்சல் இட்டாலும் சரி, எவ்வளவு ஆடுனாலும் பாடுனாலும் அது இருக்கட்டும், நல்லது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பேரில் என்ன செய்யணும்? தியானமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் தியானமாக இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, அங்கு தூதன் இறங்கி வருகிறார். மரியாளே, அவள் என்னவோ என்று பயந்தாள். பயப்படாதே, டோன்ட் ஃபியர். நீ என்ன பெற்றிருக்கிறாய்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்த்துதல் பாருங்க. தேவதூதன் நம்முடைய வீட்டுக்கு வந்தது மாத்திரமல்ல, கிருபை பெற்றவளே வாழ்க. அதுதான் எங்களுக்கு ரோமன் கத்தோலிக்க அந்த சர்ச்சில் சொல்லிக் கொடுப்பாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உம்முடைய ஸ்திரீயின் வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. 2வது நான் சொல்ல மாட்டேன். செகண்ட் பார்ட் இருக்க, அது வேற. ஃபஸ்ட்டு பாட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எதுனாங்க ஃபஸ்ட்டு பாட்டு என்ன சொன்னோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அவ்வளோதான். செகண்ட் பார்ட் இருக்குது பாருங்க, அஜிஷ்ட மரியாயே அப்படின்ட்டு அது மாதாவுக்கு புகழை கொண்டு வரும். அது வேண்டாம். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள், அது தப்பு இல்லை. ஏன்னா தூதன் சொன்னது அதுதான். அஜிஷ்ட மரியாளே அப்படி சொல்லவே இல்லை பைபிளில். புரியுதா? இந்த மூடனுக்கு அது கூட தெரியாமல் அவ்வளோ நாளும் 53 மணியும் உருவி உருவி சொன்னவனாச்சே. இந்த அல்பன்சா கூட அப்படித்தானே. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ நம்ம தியானிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தூதன் அங்கு வந்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆமென். நீ பயப்படாதே. பாருங்க எப்படிப்பட்ட வாழ்த்துதல். இப்போ தூதன் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் ஜீவியம் அப்படி இருந்திருக்கிறது. அதே போல ஆகார்
வனாந்தரத்தில் சக்களத்தியாகிய சாராளால் என்ன செய்யப்பட்டாள்? துரத்தப்பட்ட போது தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு, இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு வனாந்தரமான இடத்துல தண்ணீர் இல்லாமல் தவணமாக இருந்த அந்த நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள்? தேவனே, என் பிள்ளை சாகப் போகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இப்பொழுது வாசித்து பாருங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். போதும். வனாந்தரமான அந்த சூழ்நிலையில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் நிற்கதியாக இருக்க நேரத்தில் அவர் யாரை கூப்பிடுகிறாள்? தேவனை கூப்பிடுகிறார். பதில் கொடுக்கிறவர் அவரே. சொந்தத்தை பார்த்து ஓடாத, பந்தத்தை பார்த்து ஓடாத, உடன் பிறந்தவர்களை பார்த்து ஓடாத. நீ யாரை கூப்பிட வேண்டும்? தேவனை கூப்பிட வேண்டும். அவள் அதைத்தான் செய்தாள். அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு பேசுகிறார். அங்கும் ஒரு தூதன் பிரத்யட்சமாகிறான். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தூதன் வந்து பேசுகிறத பார்க்கலாம். ஏன் நம்மகிட்ட வரல? ஏன் நம்மகிட்ட வந்து பேசல? நம்மை உணர வேண்டாமா பிரியமானவர்களே? மரியாள் இடத்தில் வந்து கிருபை பெற்றவளை வாழ்கைங்கிறாரு. ஆகாரே, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஆமென். அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நீ போ. வனாந்தரத்தில் அவர் நீர் ஊற்றை உண்டு பண்ணினார். அந்த தண்ணீரை எடுத்து தன் பிள்ளைக்கு கொடுத்தார். அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு போ, அவனை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு உலகத்தில் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இஸ்மவேலுடைய வம்சத்தார் என்ன செய்கிறாங்க? பெருகி இருக்கிறாங்க. ஆமென். தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது அதே சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த தூதன் அவ்வப்போது தூதன் காபிரியலே, ஒரு நாள் காபிரியல் ஜெபித்து கொண்டிருந்தான். எங்கே இருக்கிறது? தானியேல் புஸ்தகத்திலே. சீக்கிரம் வாசிங்க. தானியேல் புஸ்தகத்திலே வாசிங்கள் அந்த வசனத்தை. சீக்கிரம். என்ன 2 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போகிறேன். தானியேல் 12 நீங்கள் எடுக்கலையா? சரி, விடுங்க. எப்போதும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஞாபகம் வரும். எங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறைஞ்சிட்ருக்கு. சரி, கவனிங்க பிரியமானே. தானியேல் ஜெபித்து கொண்டு இருந்தா. எடுத்துட்டீங்களா? நான் எடுக்கணுமா? தானியேல் ஜெபித்து கொண்டிருந்தான். கவனிங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி நான் சொல்லி ஜெபம் என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே வேண்டி ஜெபம் பண்ண முடிக்கல. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. கர்த்தருடைய கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு கவனிங்க. தானியேல் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது காபிரியேல் என்னும் தூதன் அங்கே இறங்கி வருகிறார். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். செல்போனை யாராவது ஆஃப் பண்ணுங்க. செல்போனு சர்ச் உள்ள வந்தாச்சுன்னு ஆஃப் பண்ணிடணும். அல்லேலூயா. கவனிங்க. தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. பார்த்தீங்களா?
அப்போ தூதன் அங்கே வரணும். நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், ஜபான் 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 ஜபான், இன்னும் தூதனே வரலையா? நான் அப்படி ஜெபம் பண்ணுறேன், காலையில் ஜெபம் பண்ணுவேன், 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், 7 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், அப்படிலாம் சொல்கிறோம். இன்னும் தூதன் வந்தாரா வரலையா? நீங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது நான் கூட வரலையே. தூதன் வரட்டாலும் வரல, நான் ஜெபம் பண்ணி முடித்தேன், பாஸ்டர் வந்துட்டேன். ஆமென். அதாவது நடக்குதா? பாஸ்டர் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சா. அப்போ நம்ம ஜெபம் என்ன செய்கிறது? அல்லேலூயா. கவனிங்க, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக கட்டளை வெளிப்பட்டது. கந்தக என்பவருடைய மந்திரி வனாந்தரத்தின் வழியாக போகும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது புரியல. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி அது இதெல்லாம் வாசிக்கிறார், ஒன்றுமே புரியல. இது எப்படிப்பா நமக்கு புரியும்? ஆமென். பைபிள் புரிஞ்சால் ஊழியக்காரன் தேவையா? தீர்க்கதரிசி செய்தி புரிஞ்சால் ஊழியக்காரன் தேவையா? இல்லை. எல்லாரும் வீட்டில் இருந்து செய்தியை கேட்டுட்டு போண்டியதான். அப்போ தேவன் அங்கே ஒரு ஊழியக்காரன் பிலிப்பை ஆவியானவர் அங்கே தூக்கிட்டு போகிறார். நீர் வாசிக்கிறதன் கருத்து உமக்கு தெரியுமா? ஒருவன் சொல்லித்தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அப்போ வேத வசனங்களை அபிஷேகம் பெற்ற தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? விளக்கி சொல்லி கொடுத்தா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா நத்திங், ஒன்றும் கிடையாது. அந்த அழைப்பும் அந்த அபிஷேகம் இருந்தால் தான் அதை விளக்கி கொடுக்க முடியும். ஆமென். கவனிங்க, அவன் விளக்கி கொடுக்குறான். ஆவியானவருடைய இருதயத்தை திறக்கிறார், புரிஞ்சு போச்சு. உடனே தண்ணி இருக்கிறதே ஞானஸ்தானம் பெற தடை என்ன? உடனடியாக அவர்கள் இறங்கி ஞானஸ்தானம் பெற்றார்கள். புரிகிறதா? அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆகையால் அதே போன்று தான் எங்களது காரியங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு சகோதரன் விக்கிரக வழிபாடு செய்கிற ஒரு சகோதரன் நான் கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தினேன். ஒரு நாள் மும்பை பட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் ஒரு மிகவும் சோர்ந்து போய் இருந்தார் அந்த சகோதரன். ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம். திடீரென்று அவர்கள் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோட எதை விடுகிறார், நீ போய் பாரு அப்படிங்கிறார். ஆமென். உடனடியாக நான் புறப்பட்டு அவருடைய பார்க்க சென்றேன். அந்த சகோதரன் சொன்னார், நான் மிகுந்த பாரத்தோடு இருந்தேன், இப்போ பாஸ்டரை சந்தித்து பேசினா நல்லா இருக்குமே, 2 ஆறுதலான வார்த்தையை சொல்வாரேன்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார் அப்படின்னார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அது காரணம் என்ன? அவர் தேடுகிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆறுதலுக்காக நம்ம பாஸ்டர் வந்தால் நல்லா இருக்குமேன்னு அவர் நினச்சிக்கிற நேரத்தில் நான் போகிறேன். ஆவியானவர் என்னை கொண்டு போகிறார். ஆமென். அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் தூதன் வரட்டாலும் பரவாயில்ல, பாஸ்டராவது வரணுமா? பாஸ்டர் வரவே வேண்டாம்னு நினச்சா எப்படிங்க? ஆமென். பாஸ்டர் வந்து எண்ணத்தை கிழிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவை எம்மாவூர் சீசர்கள் அப்புறம் போகிறது போல அவர் காண்பித்தாலும் அவரை வருந்தி அழைத்தார்கள். வரிந்து அழைத்தார்கள். பொழுது போயிற்று, நீர் எங்களோடு வந்து தங்கியிரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அதன் நிமித்தம் அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். தாகம், ஒரு தாகம் இருந்தால் தாங்க எதுவும் நடக்கும். பாருங்கள், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த சகோதரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமென். அதே போன்று தூதன் வருகிறாரோ வரலையோ, நானும் ஒரு தூதன் தான். தூதன் என்றால் செய்தியாளன். இந்த செய்தியாளன் கூட உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாளே ஆண்டு சொல்ல மாட்டேக்கார. அர்த்தம் என்ன? நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லை விரும்பலையோ, இல்லை ஜெபிக்கிறீர்களோ இல்லை ஜெபிக்கவில்லையோ, அது கர்த்தர் அறிவார். ஜெபித்து பாருங்க. ஆமென். கடைசியாக பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த தூதன் இவர் வீட்டுக்கு வர்றார். யார் வீட்டுக்கு? கொர்நேலியு வீட்டுக்கு.
யார் வீட்டுக்குன்னே மறந்துட்டாங்க, ஏன்னா பசி ஆகி போச்சு. யார் வீட்டுக்கு வந்தாங்க? கொர்நேலி வீட்டுக்கு தூதன் வந்தாச்சுங்க. காப்ரியல் ஜெபம் பண்ணுறான், அங்கே தானியேல் ஜெபம் பண்ணால் காப்ரியல் அங்கே வந்தாச்சு. மரியாள் ஜெபம் பண்ணால் அங்கே தூதன் வந்தாச்சு. எல்லார் வீட்டுக்கும் தூதன் போகிறாங்க. ஆமேன். நம்ம வீட்டுக்கு ஒருத்தருமே வரமாட்டாங்க, ஏன்னா அனாதையாக விட்டுட்டாங்க. அல்லேலூயா. நாம் இருக்கிற வேண்டிய இதத்தில் இருந்து ஜெபிப்போமானால் தேவன் தூதர்களை கொண்டு வந்து உங்களோடு பேசுவார். கொர்நேலி வீட்டில் வந்து தேவதூதன் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் காணுகிறான். அவன் அழைத்த சத்தத்தை கேட்குறான். என் பேரை சொல்லி யார் கூப்பிடுறா? அங்கே ஒரு தூதன் வருகிறான். அடுத்து சீக்கிரமா அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஆமேன். உன் ஜெபங்கள், ஆமேன், உன் தான தர்மங்கள் எல்லாமே எங்கே வந்தாச்சு? தேவ சமூகத்துக்கு வரணும். நாம் செய்கிற தான தர்மங்கள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே எங்கே போய் சேரணும்? தேவ சமூகத்துக்கு போயிடணும். தேவன் ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை பரலோகத்திலிருந்து கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கூக்குரலிட்டாங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்கிறார். அவர் இறங்கி வருகிறார். அப்படிப்பட்ட தேவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டார்? அப்படிப்பட்ட தூதன் ஏன் வரமாட்டார்? அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவன் உற்று பார்த்து பயந்தான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பட்டதலாக அவர் சன்னியில் வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமானை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறார். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். அவன் வீடு எங்கே இருக்குது, எங்கே இருக்கிறான், எங்கே தங்கி இருக்கிறான், அவன் பேர் என்ன, அவனை போய் கூட்டிகிட்டு வாங்குறார். ஆமேன். அப்போ அப்படிலாம் தேவன் அற்புதம் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். ஆமேன். ஒரு காரியத்தை கவனிய, பவுல் தமஸ்குக்கு போகிறார். இந்த செய்தி பெரிய செய்தி. இது பாக 2-3 போகணும் போல் இருக்கு. நம்ம எந்த செய்தி எடுத்தாலும் பாக 2 பாக 3ன்னு போனோம். வீட்டு கூட்டம் தான் சிம்பிளாக முடிக்கலான்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. பவுல் தமஸ்குக்கு போகிறார். சடிதியில் ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். கர்த்தாவே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ பட்டணத்துக்குள்ளே போ. நீ அங்கு செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அவ்வளோதான். அனனியா தீர்க்கதரிசி இடத்துல தேவன் தரிசனமாகி இங்கே போ. ஆமேன். அங்கு அனனியா வருகிறான். ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். சரிதானா? ஒரு அனனியா என்ற தீர்க்கதரிசி யார்கிட்ட கர்த்தர் அனுப்புகிறாரு? சவுல்கிட்ட அனுப்புகிறாரு. சவுல்கிட்ட வந்து அனனியா சொல்கிறாரு, நீ வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். ஆமேன். நீ பார்வையடையும். எங்க போச்சுங்க அப்போஸ்தலர் எத்தனாவது அதிகாரம்? 7வது அதிகாரமா 9வது அதிகாரமா? அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வருவோம் தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன். அதுவும் இல்லை, நான் சொல்றது அந்த அனனியாவை பற்றி பார்க்கும்போது நீ பார்வையடையும்படிக்காக ஆமேன் உன்னிடத்தில் அனுப்புவேங்க. அப்போ தேவன் அங்கே என்ன செய்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும் படிக்கும். பாருங்க எதற்காக அனுப்புறாரு பாருங்க கர்த்தர். நீ பார்வையடையும் படிக்கும், நீ பரிசுத்தாவிலே நிரப்பப்படியும் என்னை அனுப்பினார் என்றார். ஆமென். நீ ரட்சிக்கப்படும் படிக்கும் உன்னை அனுப்பினார். அல்லேலூயா. அதற்கு தான் என்னை அனுப்பினார்னு சொல்கிறார். சரி, இப்போ நீங்கள் கவனிங்க.
அப்படின்னா அங்கேயும் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். இப்போ கடைசியாக நான் முடிக்க போகிறோம். முழுசையாக அந்த செய்தியை முடிக்க முடியாது, ஏன்னா இன்னும் ஒரு பாகம் இருக்குது. எது வரைக்கும் இருக்குது? 48வது வசனம் வரைக்கும் இருக்குது. தொடரும் என்று நிறுத்த வேண்டியதுதான், இல்லைன்னா இன்னும் 1 மணி நேரம் புஸ்தகம் போயிடும். கவனிங்க. எங்கே எடுத்தீங்க? வாசிங்க. அது இல்லை. அப்போஸ்தலர் 10. கொர்நேலியு தன்னுடைய பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷன் 2 பேரையும் தன்னிடத்தில் இருக்க அனுப்பி எல்லாம் என்ன செய்கிறாரு? பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார். பேதுரு வரும் பொழுது அங்கே என்ன செய்கிறாரு? தேவன் பேதுருவிட்ட பேசுகிறாரு இல்லையா? பேசும்போது அவள் கடைசியில் என்ன நடக்குது அதை மட்டும் நம்ம சிம்பிளாக முடிச்சிருவோம். அப்பொழுது 21ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினிடத்தில் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வைத்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவென்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார். தேவன் சொல்லி அனுப்புகிறார். ஆமேன். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து யோப்பா பட்டணத்தில் உள்ள சகோதரர் சிலர் அவனுடைய கூட போனார்கள். அதுக்கு பிறகு கீழே பார்க்குறோம். கொர்நேலியு கண்ட தரிசனத்திலாம் சொல்கிறார். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தன்பங்கள் தான தர்மங்கள் தேவ சன்னிதியில் நிலைத்திருப்பப்பட்டது என்றார். அதுக்கு பிறகு அந்தப்படியே வாசிங்க. 33ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். பாருங்க, நாங்கள் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் பாருங்க, அவன் என்ன சொல்றான்னா புறஜாதி. அவன் யாரு? கொர்நேலியு ஒரு புறஜாதி. யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு வந்தது. ஆனால் இப்போ இந்த ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு போகிறத ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. தேவன் தீட்டு உள்ளவைகள் நான் எதுவும் புசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டு உள்ளது என்ன வேண்டும் வேண்டாம். காரணம் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு அங்கே போகுது. அப்போ கொர்நேலியு வீட்டில் அவர் போகும்போது கடைசியில் என்ன செய்யுதுன்னா இயேசு கிறிஸ்து பற்றிய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். எல்லாம் முடித்த பிற்பாடு பாருங்கள், ஆகையால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்த உடனே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே என்ன செய்வான்? பாவமன்னிப்பை பெறுவான் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே காத்திருந்தவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவி இறங்கிட்டார். ஆமேன். அநேகர் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியினுடைய வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்திடப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி கட்டளையிட்டான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஜெப கூட்டத்தில் கவனிங்க, இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறதுங்கிறத நம்ம 4 காரியத்தை பார்த்தோம். ஒன்று தேவ பக்தி, இன்னொன்று தேவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஒரு பயம், 3வது தான தர்மங்கள் செய்கிறது, 4வது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு யார் வருவா? தேவதூதன் வருவாங்க. குளறுபடி இருந்ததுன்னா கஷ்டம். ஆமேன். வீட்டார் அனைவரோடும் அந்த ஒரே விசுவாசத்தில் இருந்தால் கண்டிப்பாக தூதன் வந்து தான் ஆகணும். புரியுதா புரியலையா? ஆமேன். கணவன் ஒரு சபைக்கும், மனைவி ஒரு சபைக்கும், பிள்ளைகள் ஒரு சபைக்கும் போனால் தேவதூதன் வருவாரா? வரமாட்டார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சகோதரியே, உன் கணவர் எங்கே?
நீங்கள் மட்டும் ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள், உன் கணவர் எங்கே? சகோதரனும் சகோதரியும் வந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்கே? ஆமென், அல்லேலூயா. அங்கு குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் யோசுவாவுடைய அனுபவம். ஆமென். இந்த வாரம் நீ போ, நான் வர முடியாது, அடுத்த வாரம் நான் போகிறேன், நீ உன் வேலையை பாரு, அதுவும் இல்லை. இன்றைக்கி அதான் நடக்குது. இந்த கல்யாண வீட்டில் நீங்கள் மாத்திரம் மொய் கொடுத்துட்டு வந்துடுங்க, நான் அந்த கல்யாணத்தில் போய் நான் மொய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படித்தான் இன்றைக்கி ஆராதனை பண்ணுறோம். இல்லை, குடும்பமாக ஒரே விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள். முதல்ல அதை சரிப்படுத்துங்க, நம்முடைய குடும்பத்தை சரிப்படுத்துங்க. உன் கணவன் எங்கே போனார்? இன்னைக்கு ஆராதனை நேரம் கணவர் எங்கே? இல்லை மனைவி எங்கே? இல்லை பிள்ளைகள் எங்கே? ஆமென். முதல்ல நம்ம குடும்பத்தில் ஓட்டையை அடைக்க பார்க்கணும், அதை சரிப்படுத்த பார்க்கணும். குடும்பமாக தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தானாக வருகிறது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எப்போதும் கர்த்தருக்கு பிரியம்தான். என் கணவர் ரட்சிக்கப்படலையே, அந்த தாகம் உங்களுக்கு இருக்கணும். கண்ணீரோடு ஜெபிக்கணும். நான் கிறிஸ்துக்குள் வந்து பின்மாற்றமாகி போன பொழுது என் மனைவி எனக்காக எத்தனை நாள் கண்ணீரோடு ஜெபித்திருப்பார்கள் என்று கேளுங்க. அவருடைய கண்ணீர் ஜெபம். நான் கடைக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு நான் வீட்டிலேருந்து போன பிற்பாடு நேரம் கிடைக்கும் போது கதவை பூட்டிட்டு உட்காந்து முழங்கால் போட்டு அழுது 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 ஜெபம் பண்ணுவோம். சில வேளையில் 3 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன் சாப்பிட்றதுக்கு. 3 மணிக்கு பசியோடு வந்து பார்ப்பேன், உள்ள ஜெப சத்தம் கேட்கும். ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பேன், ஜெபித்து கொண்டிருப்பாள். அப்படியே பசியோடு திரும்பி போயிடுவேன். அப்படி நான் போயிருக்கிறேன், பசியோடு திரும்பி போயிடுவேன். வேண்டாம், ஜெபத்தை நாம் தடை செய்யக்கூடாது என்று. அல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அப்படி கண்ணீரான ஒரு ஜெபம் வரும் பொழுது தான் கர்த்தர் என்னையும் மாற்றி இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை செய்கிறார். அதனால் குடும்பம் முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பமாக நாம் சரியாக இருந்தால் தேவதூதன் அங்கே வந்து தான் ஆகணும். அவன் அந்த குடும்பத்தில் கொர்நேலியு அங்கே யாரெல்லாம் அழைத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட. எத்தனாவது வசனம்? 24. பாருங்க, கொர்நேலியு தன் உறவின் முறையாரெல்லாம் கூப்பிடுறாரு வீட்டு கூட்டத்துக்கு. கூட்டத்துக்கிட்ட யார் கூட்டினா? இங்கே வீட்டு கூட்டமே வைக்கிறது இல்லையே. உறவுக்காரங்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க, வீட்டு கூட்டமே கிடையாது. ஆமென். கொர்நேலியு தன் உறவின் முறையார் எல்லாரையும் அழைக்கிறார். அடுத்ததாக தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் அழைக்கிறார். அவர்களுக்காக காத்திருந்தார். எல்லாரையும் அழைக்காங்க. அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க, சிநேகிதர்கள், உறவின் முறை எல்லாரும் வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு விருந்து இருக்குது. செலவு பற்றி கவலைப்படக்கூடாது, ஒரு விருந்து இருக்குது, வாங்க, எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெபம் இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி எல்லாரையும் அழைத்து அங்கே உட்காரணும். அதுக்கு பேர் தாங்க வீட்டுக்கூட்டம். நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கோம், அந்த குடும்பத்தில் உள்ள 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு நானும் என் வீட்டாருமோ வென்றால் அது சரிதான். ஆனால் வீட்டு கூட்டத்துக்கு எல்லாரையும் அழைக்கணும். இங்கே நான் நினைக்கிறேன், உறவின் முறையார்கள், சிநேகிதர்கள், நண்பர்கள், அன்பர்கள் எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானா? அது வரணும். இது எல்லாம் அதை அழைத்து வந்து, இதுக்கு பேர் தான் என்னதுங்க? வீட்டு கூட்டம். அதனால தான் பாஸ்டர் நான் வீட்டு கூட்டம் வைக்கிறதில்ல. ஒருத்தரும் வர மாட்டுக்காங்க, அது வைக்கிறதில்ல. என் மாப்பிள்ளையே இருக்க மாட்டுக்கார், போயிருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நீங்கள் பூமியிலே வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் கொர்நேலியு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அங்கு கூடியிருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், கூடியிருந்தவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். கூடியிருந்தவர்கள் அத்தனை பேர், அந்த குடும்பம் முழுவதுமே என்னாயிட்டு, வந்த உறவினர்கள் எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள், எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார்கள். அதுதாங்க வீட்டு ஜெப கூட்டம், ஒரு ஆசீர்வாதமான கூட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும்
நாம் ஜெபிப்போம். கடைசியாக ஜெபித்து நிறைவு செய்வோமாக. அன்பின் ஆண்டவராக இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கொர்நேலியுடைய வீட்டில் ஜெபக்கூட்டம் நடந்தது. சிநேகிதர்கள், நண்பர்கள், உறவின் முறையார்கள் எல்லாரையும் அழைத்து தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். பேதுரு ரட்சிப்பை குறித்து, இயேசுவை குறித்து பேசி கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தூதர்களை எங்கள் குடும்பத்திலே அனுப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். அந்த தூதர்கள் எங்கள் குடும்பத்திலே வரட்டும், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலே வரட்டும். எங்கள் குடும்பம் முழுவதுமாக நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னது மனமகிழ்ச்சியாக செல்லத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே, இந்த அருமையான சகோதரர் மோசஸ் ஐயா அவர்கள் இந்த ஜெபக்கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான மகனை ஆசீர்வதியும், சகோதரியை ஆசீர்வதியும், அவருடைய மகளை ஆசீர்வதியும், அவருடைய மருமகனை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த குடும்பத்தாரை தேவன் முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரத்திலே காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய கரங்களை உயர்த்தி இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக காணப்பட, கொர்நேலியு குடும்பத்தில் காணப்பட்ட தேவ ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய மகளை ஆசீர்வதியும், அவருடைய மருமகனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த மருமகனுடைய கையின் பிரயாசங்கள், கைட்டி செய்கிற வேலைகள், வருமானங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய தெய்வீக அன்பை அவருக்குள் ஊற்றுவீராக. அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் இழுத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்று அவருடைய இருதயத்தில் நீர் பேசுங்கப்பா. இன்று அவரோடு இடைபடுங்கப்பா. அவரை இழுத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னீரே. நீர் ஆண்டவரே அருமையான சகோதரனை இழுத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பமாக வந்து ஆராதனையில் பங்கு பெற கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. அதுபோல கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனே நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடினாலே கர்த்தாவே சோத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு, முழு குடும்பமும் நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வசனத்தின்படி முழு குடும்பமும் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக காணப்பட மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம், மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம், மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ தூதர்களை நீர் அனுப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ தூதர்களை அனுப்பி பேசுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வராத பிள்ளைகள் ஆராதனைக்கு வரணும் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் இழுத்துக்கொள்ள முடியாக ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே. ஓ சகோதரர் மோசஸ் ஐயா அவங்களோட குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்துக்கிறோம். சகல துதி கனமகிமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.